யாதும் ஊரே என்ற தலைப்பில் சென்னையில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கம் குறித்து பார்த்தோம். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸின் சாதனைகளை விளக்கும் கையேடு வெளியிடப்படும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டார்கள். அவரை பற்றி முழு விவரம் ஒரு 11 தலைப்புகளில் கொடுத்துருக்கிறோம். இதை பற்றி முழு விவரமாக தமிழ்நாட்டு மக்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள், பெண்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த விவர குறிப்பு போய் சேர்ந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி மக்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்படும். இதை முழுமையாக தெரிந்து கொண்டாருன்னா இதை கொஞ்சம் எழுதிக்கோங்க. இதை முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டால் இவர்தான் தமிழ்நாட்டின் தகுதியான, திறமையான, பொருத்தமான முதலமைச்சர் வேட்பாளர், இவர் வர வேண்டும் என்று மக்கள் மத்தியில் மாற்றம் ஏற்படும். இந்த துண்டறிக்கை முழுமையாக போய் சேர்ந்து மக்கள் படித்தால், மனமாற்றம் ஏற்பட்டால் இவர்தான் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற அந்த நேரத்தில் இவர் தேர்தல் கதாநாயகன், சட்டமன்ற தேர்தல் கதாநாயகன் இவர்தான். அதில் சுருக்கமாக சொன்னால் 2016 தேர்தல் கதாநாயகன். அந்தளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் தயவுசெய்து முதல்ல உங்களிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இதில் இந்த முக்கிய தகவல்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். இந்த செய்திகளை முழு அளவில் மக்களுக்கு எடுத்து சொல்லுமாறு, செய்தி வெளியிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் அவரை பற்றிய முதல் குறிப்பில் அவருடைய பிறப்பு தான் எல்லாம் தெரியும். அவருடைய கல்வி, ஒரு 12ஆம் வகுப்பில் மாவட்டத்தினுடைய முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றவர். மருத்துவ படிப்புலையும் சென்னை மருத்துவக் கல்லூரி படித்ததில் அங்கேயும் முதன்மை மாணவனாக வந்தவர். ஒரு சிறந்த மருத்துவர், அவருடைய படிப்புக்கு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இளமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். தடகள ஓட்டப்பந்தயம், கைப்பந்து, வெண்பந்து, இறகுப்பந்து, இப்படி பல விளையாட்டுகளில் அவர் தேர்ச்சி பெற்றவர். அதில் இந்த நீச்சலில் ரொம்ப திறமையானவர். நீச்சல், மீன்பிடி, இதில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. எங்கேயாவது வெளிநாடுகள் நிகழ்ச்சிக்கு போனால் கூட அங்கே அந்த மீன் பிடிக்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவார். இங்கே நீச்சல் போகிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது. அந்தளவு ஒரு விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ளவர். பொழுதுபோக்குன்னு சொன்னால் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அன்புமணி ராமதாஸின் சாதனை விளக்க கையேடு இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான செய்திகளை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.